வணக்கம். தினத்தீர்ப்பு செய்திகளுக்காக உங்கள் வேல்பாண்டியன். மதிப்புக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் உயர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் மாண்புமிகு புள்ளியியல் துறை அமைச்சர் கிஷான் ரெட்டி அவர்களிடம் குறிப்பாக தமிழகத்திலே மதுரை மாவட்டத்திலே அரட்டாவட்டி கிராம பகுதியிலே டான்ஸ்டாங் நிறுவனம் புள்ளியியல் துறை மூலமாக சுரங்கம் அமைக்கப் போவதாக மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கின்றது. இதை விவசாயிகளை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக பொதுமக்கள் கருத்தில் கொண்டு இது ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் என்று மேலூர் தொகுதி மக்கள் அனைவரும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இது விவசாயத்தை பாதிக்கும், நம் கனிம வளத்தை பாதிக்கும், நம் இயற்கை அங்கே புராண காலத்தோடைய சுவடுகள் அதிகமாக இருக்கின்றது. இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஆலோசனை மத்திய அரசிடம் வழங்கிய பொழுது இது மாநிலத்தில் இருக்கின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்துடைய வேண்டுதலுக்கு இணங்கதான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசாங்கத்துடைய வேண்டுதலுக்கு இணங்க போடப்பட்ட இந்த ஒப்பந்தம் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்ளப்படும் பாரத பிரதமர் அவர்களுடன் ஆலோசனைப்படி என்று கூறியிருக்கின்றார்கள். பாரத பிரதமர் அவர்களும் பொதுமக்களை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டமும் மதுரையில் அமுல்படுத்தப்படாது என்று கூறியிருக்கின்றார்கள். இதை உடனடியாக நிறுத்திவிட்டு நான் மதுரை மக்களை நேரடியாக கிராமங்களில் சந்திக்க இருக்கின்றேன். இந்த செய்தியை நீங்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்று மாநில தலைவர்கள் வலியுறுத்தின்படி நாங்கள் வந்தோம். இப்போ மூத்த தலைவர்கள் எங்களுடைய மாநில பொதுச்செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன், அந்த பகுதியுடைய மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் இவர்கள்லாம் இன்றைய மாலை மாவட்ட ஆட்சித்தலைவரோட ஒப்புதலை பெற்று நேரடியாக சந்திக்க இருப்பதால் மீடியா சந்தித்து விட்டு செல்லலாம் என்று உங்களிடம் இந்த கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே கலை கலாச்சாரத்திற்கும் ஆன்மீகத்துக்கும் பண்பாட்டுக்கும் ஆதரவான ஒரு இயக்கம். நம் மதுரையிலே அது கலை கலாச்சாரம் ஆன்மீகம் நிறைந்த பூமி. மேலூர் பகுதி, அரட்டாவட்டி, கிடாறுப்பட்டி பகுதி ஆன்மீகம் நிறைந்த பூமி. வரலாற்று சிற்பங்கள் அதிகமாக இருக்கின்ற பூமி. அங்கே இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கின்ற பூமி. விவசாயிகள், முல்லை பெரியார் பாசனம் விவசாயிகளை நம்பியிருக்கின்ற லட்சக்கணக்கான விவசாயிகள் வாழ்கின்ற பூமி. தொழில் வாழ்வாதாரமே விவசாயமாக கருத்தில் கொண்டு வாழ்கின்ற அந்த பூமியை மத்திய அரசாங்கம் உறுதியாக நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியின் மூலமாக இதை கைவிட முன்வந்திருக்கின்றது. இதை அதிகாரப்பூர்வமான செய்தியை பெற்று மதுரை மக்களிடம் நான் தெரிவிக்க இருக்கின்ற செய்தியை பதிவு என்று மாநில தலைவர் சொன்னதுக்கு இணங்க மதுரை பாராளுமன்றத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உங்களை சந்தித்து இதை சொல்லியிருக்கிறோம். ஊராட்சி மன்றத்தின் மூலமாக தீர்மானம் போட்டு கேட்டிருக்கோம். கிராம ஊராட்சிகளுடைய பஞ்சாயத்து ராஜ்ய சட்டப்பிரகாரம் கிராம சபை ஊராட்சி சுப்ரீம் கோர்ட்டில் செல்லும். அதை நம் மத்திய அரசாங்கம் கேட்டிருக்கோம். எப்படி ஜல்லிக்கட்டுக்கு அனைத்து மக்களும் முன்னெடுத்து போராடி சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து நம்ம அதுக்கு விலக்கு பெற்றோமோ, அதுபோது ஊராட்சியுடைய தீர்மானம் இதை தடுத்து நிறுத்துவதற்கு மிக உதவியாக இருக்கும் என்பதனால் அந்த பகுதியில் உள்ள அத்தனை ஊராட்சிகளிலும் தீர்மானம் நிறைவேற்றி கொடுக்குமாறு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டிருக்கின்றோம். இதையும் நாம் முன்னெடுத்து சென்று எந்த ஒரு தடையும் இல்லாமல் அது பாதுகாக்கப்பட்ட பூமி, விவசாய பூமியாக மத்திய அரசு அறிவிப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். பிரதான குற்றச்சாட்டு என்னன்னா, தமிழக அரசுக்கு போட்டாங்க அப்படின்றது தான் கேள்வி. நம்மளுக்கு லாஜிக்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள்லாம் எல்லாருமே விவசாயி தான். ஒரு இடத்தை சர்வே பண்ணுவதற்கு முன்னால் மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்க ரெவன்யூ, விஓ, ஆர்டிஓ, தாசில்தார், மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் ஒரு சர்வே நம்பரவே எடுக்க முடியாது. இது உண்மை முழு பூசணிக்காயா தமிழ்நாடு அரசாங்கம் சோத்தில் அமைக்கின்ற ஒரு நாடகம். இன்னைக்கு பாருங்க, அண்ணாமலைஜி அவர்கள் இந்த விஷயத்தை ட்விட்டரில் பதிவிட்ட உடனே இன்னைக்கு சட்டமன்றத்தில் துரைமுருகன் இதை எதிர்த்து தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இது நாடகம். இது தொடர்ந்து இப்போ ஸ்டெர்லைட்ல இருந்து போட்டு வந்துக்கிட்டு இருக்க நாடகம், கூடங்குளத்திலிருந்து போட்டு வந்திருக்க நாடகம், எல்லாத்துக்கும் பின்புலம் திமுக அரசாங்கம். ஆனால் பொதுமக்கள் அதுக்கு எதிர்ப்பு சொன்னோன்னா தூக்கி போடுறது, மோடியை தூக்கி போடுறது, மத்திய அரசாங்கத்தை தூக்கி போடுறது, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கத்தை தூக்கி போட்டுறது. இது என்ன இது? இதில் ஆதாரப்பூர்வமாக இப்போ எத்தனாம் தேதி விஓ போனார், தாசில்தார் போனார், ஆர்ஏ போனார், கலெக்டர் போனார்னு எடுத்து கொடுத்துட்டா தமிழ்நாடு அரசாங்கம் ரிசைன் பண்ணிடுமா? ஸ்டாலின் ஐயா அரசாங்கம் ரிசைன் பண்ணிடுமான்னு நாங்கள் கேட்குறோம். பாரதிய ஜனதா கட்சி ரெவன்யூடைய ஆதரவு இல்லாமல், மாநில அரசாங்கத்துடைய ஒப்புதல் இல்லாமல் எப்படி இடம் சர்வே பண்ண முடியும்? எப்படி சர்வே நம்பர் தெரியும்? எப்படி அந்த இடத்துக்குள்ளே என்னென்ன இருக்குது, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கனிம வள டிபார்ட்மெண்ட் எப்படி உள்ளே நுழைய முடியும்? அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் நுழைய முடியாது. இது சாதாரண மக்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்.
இது சரக்குனோம்னா மத்திய அரசு மேலே தமிழ்நாடு அரசாங்கம் தூக்கி பழிய போட்டுட்டு தப்பிக்க பார்க்குது. பொதுமக்கள்கிட்ட சட்டவிரோதமான பிரச்சனைகளை தூண்டிவிட பார்க்குது. பழையபடிக்கு கற்பூர் கூட்டங்கள்லாம் களத்தில் இறங்கி இன்னைக்கு பாருங்கள், அங்கே இருக்கிற யார் மதுரை மக்களாக இருக்கான். மதுரை விவசாயிகள் 10-20 பேர் அங்கே உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறது பூரா பிரிவினவாத இயக்கத்துடைய தலைமையில் சோறை போட்டு பிரியாணியை போட்டு கொண்டாந்து வச்சு பொதுமக்களுக்கு தவறான வழிகளை காட்டி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க. இது பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கமும் தமிழகத்தின் வளத்தை பாதுகாப்பதற்கு தான் இருக்கிறது, கெடுப்பதற்கு கிடையாது. அது மேலூர் பகுதி கலாச்சாரம் பண்பாடுகள் விவசாயிகள் நிறைந்த பூமி. அங்கே ஒரு தொழிற்சாலை கூட இல்லாத ஒரு பூமி. விவசாயத்தை தான் 100% மக்கள் நம்பி வாழ்கிறாங்க. அதை உறுதியாக 100% நாங்கள் பாதுகாத்து கொடுப்போம். எங்களுடைய தலைவர் எச் ராஜா அவர்களும் அந்த பகுதியில் உள்ள அமலார்களெல்லாம் சந்திக்க 2 தினங்களுக்குள் வரும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். இதுக்கு நிறுத்திய அரசாங்கத்தினுடைய அரசாணையோடு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் பொதுமக்களை வந்து சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூற இருக்கின்றார். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினத்தீர்ப்பு செய்திகளை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.